99 திருமணம். ஓகே. 94 வெளிநாட்டு வாழ்க்கை. 2001 விபத்து. நான் நடந்து வந்து ஏறி உட்காரும்போது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வண்டியிலே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா இவர் காலு ஒத்த காலில் தான் ஓட்டுறாருன்னு யாருக்குமே தெரியாது. இறங்கும்போது பார்த்து என்னங்க இப்படி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவருடைய என்னை வந்து ஒரு கால் இவர் ஒரு காலை தான் ஓட்டுறாருன்னு அந்த ஒரு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. இந்த ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? அடிபட்ட அடுத்த 3 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸு அது பக்கம் நிற்கும் வண்டி. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, உடனே வந்துருச்சு. வெயில் நேரம் நல்ல ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி. ஓகே. 2001. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றுறாங்க. அப்படியே ஆம்புலன்ஸை ஏசி போட்டதும் அந்த வெயிலில் நான் கடந்து ஏசி போட்டு ஜில்லுன்னு ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. மறுநாள் காலையில் மறுநாள் மதியம் 3 மணி இருக்கும். அப்போ தான் நினைவு திரும்பி பார்க்குறேன். பார்க்கும்போது கை பெரிய கால் இப்படி கட்டுக்கிட்டு இருந்துச்சு. கை வச்சு பார்க்குறேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் என்ன அறியாமலே நானே ஒரு மனசு அழுதுட்டேன். அரை மணி நேரம் தான் யோசனை எனக்கு. அதுக்கப்புறம் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. சென்னடெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் லைஃப்பில் சாதிச்சாங்க, ஓகே ரைட், அவ்வளோதான். ஆனால் ரியல் லைஃப்பில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து கேட்டால் ஒரு சில பேரை நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கை கால் நல்லா இருந்தும் கூட என்னால் வந்து இந்த வேலை தான் செய்ய முடியும், என்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம ரோட்டில் பார்ப்போம், கை கால் நல்லா இருந்தால் கூட குழந்தைய வச்சுட்டு பிச்சை கேட்குறவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய குறையை ஒரு நிறைவாக ஆக்கி ஒரு சேலஞ்சாக எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம சிவராமன் அண்ணனை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம அண்ணன் இவர் தான் சிவராமன். ஜெயங்கொண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாசவி ரெசிடென்சி அப்படின்ற ஒரு லாட்ஜில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதோடு முடங்கிடாமல் அது நான் வந்து எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இல்லை. ஸோ அதாவது லைஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சான ஒரு விஷயந்தான். எல்லா சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. ஸோ தன்னம்பிக்கை இருந்தால் எதுனாலும் செய்ய முடியும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம சிவராமன் அந்த அண்ணா வந்து அவர் இன்றைக்கும் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அவர் ஏன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து அவர் எப்படி வந்தார் அப்படின்றத இன்றைக்கி அவரே உங்களுக்கு ஒரு நேரலையில் சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. சென்னடெக்ஸ் சார்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கண்ணா. எனக்கு வயசு 57. ஓகே. 99 திருமணம். ஓகே. 94 வெளிநாட்டு வாழ்க்கை. 99 திருமணம் முடிஞ்சு 2000 ஜனவரியில் திரும்பி போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன். 2001 விபத்து, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி. ஓகே. நான் இங்கே வந்தது 22 நவம்பர் 2002 வரேன். இது 2001 வரேன். 2001 வரேன். வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு 2 குழந்தைகள். கால் போனதுக்கப்புறம் தான். ஓகே. அதுக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் அப்புறம் ஆமாம், அதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை. ஓகே.
15/8/2002 பையன் சுதந்திர தினம் அன்னைக்கு பையன். ஆமாம். அடுத்து 2005 நவம்பர் 3 பெண் குழந்தை. பையன் டிப்ளமோ ஃபைனல் இயரு, பாப்பா வந்து +1 படிச்சிட்ருக்கு. ஓகே. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் வந்து வெளிநாட்டில் டிரைவராக இருந்தேன். அங்கே ஒரு விபத்து, அதில் எனக்கு கால் போயிடுச்சு. ஓகே. அதுக்காக நான் வந்து சோர்ந்து போயிடல. அந்த கால் போனதுக்கு அப்போ கூட ஒரு அரை மணி நேரம் தான் நான் வந்து என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோட கால் தானே போச்சு, மனசு உசுரோட்டிருக்கானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் இருந்து என்னை பார்க்க வந்த என் நண்பர்கள் கூட அழுகுறாங்க. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படியா போய்ட்டு காலம் நான் வந்ததுக்கப்புறம் வண்டி அப்போ என்கிட்ட அம்பாசிடர் கார் இருந்துச்சு. ஓகே. தம்பி ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ மாருதி ஆம்னி வாங்கினேன். வாங்கி ஸ்கூல் சவாரிலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். நானே வண்டி ஓட்டுவேன். அங்கே விபத்து நடந்து கரெக்டாக 3 மாதம் அங்கே இருந்தேன். ஓகே. அந்த 3 மாதமும் 15 நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு. இதை ஆப்ரேஷன் புண்ணு ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வண்டி அங்கேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அதே இதில் இங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் ட்ரிப்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆக்டிங் டியூட்டி நிறையா போவேன். நமக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு ஆக்டிங் டியூட்டி போயிட்டு இருந்தேன். அது இப்போ வயசு 57 ஆகிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் போவேணான்ட்டு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் இங்கே வேலை மேனேஜர் வேலை இருக்குது, வாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்து இப்போ மேனேஜராக இருக்கேன். உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிரைவிங் பண்ணீங்கல்ல, ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கால் போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ஒரு கால் வச்சு டிரைவிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் அதை எப்படி சேலஞ்சாக எடுத்துக்கிட்டீங்க? நான் வெளிநாட்டில் ஓட்டும் பொழுதுங்க அதிகபட்சமாக வந்து ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தான் கிளச்சு ஆஃப் பண்ணுவேன். ஓகே. பாக்கி எந்த கியருக்கும் கிளச்சு ஆஃப் பண்ண மாட்டேன். ஓகே. ஆர்பிஎம் லெவல்லே நான் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுவேன். சூப்பர். அதனுடைய பேசிக்கலி நான் வெளிநாடு போகிறதுக்கு முந்தைய இங்கே 1 வருஷம் தான் வண்டி ஓட்டினேன். எனக்கு வண்டி கற்றுக்கிட்டு 1 வருஷம் தான் வண்டி தனியாக ஓட்டினேன். ஓகே. அம்பாசிடர் கார் தான் ஓட்டினேன். ஓகே. அது வேறு எந்த வண்டியும் ஓட்டினதில்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் இல்லை படிப்படியாக பெரிய வண்டிலாம் ஓட்ட ஆரம்பித்தேன். அங்கே ஓட்டினது 18 வீல் ட்ரெய்லரு. அதெல்லாம் சும்மா அனாவசியமாக பச்சை பிள்ளை மாதிரி 240 கிலோமீட்டர் 3 மணி நேரம் சொல்கிற மாதிரி போவேன். 3 ஹவர் தான். ஓகே. எவ்வளோ ஸ்பீட்? பல்கரு 90 100. ஆமாம், அதில் ஹைவே. ஆமாம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதில் வந்து அனுபவம் தான் எனக்கு இந்த கிளச்சி ஆஃப் பண்ணாமல் வண்டி ஆஃப் பண்ணாமல் வந்தது. ஸோ அதில் இருந்த அனுபவம் தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கு. இப்போ என் வண்டியில் வந்து உட்காடுறாங்கன்னா நான் நடந்து வந்து இப்போ உங்களுக்கு என்னை பார்த்தீங்க, நான் நடந்து வந்து ஏறி உட்காரும் போது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் வண்டியிலே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா இவர் காலு ஒத்த காலம் தான் ஓட்டுறாருன்னு யாருக்குமே தெரியாது. இறங்கும்போது பார்த்து என்னங்க இப்படி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படியே என்னை வந்து ஒரு காலை தான் ஓட்டுறாருன்னு அந்த ஒரு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. ஒரு வண்டி சொடுக்கிறது போகிறது எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு என்னுடைய டிரைவிங் இருக்கும். அதை நான் சொல்ல வேண்டாம். என் கூட வந்தவங்க என் நம்பிக்கையின் பேரில் வந்து நிறைய பேர் என்னை அழைச்சிட்டு போவாங்க. நீங்கள் வந்தால் தான் பரவாயில்லன்ட்டு. இப்பயும் ஒரு பாய் தோல் வியாபாரி இருக்கார் பாய், அவங்க வந்து என்னை கேட்டுட்டு தான் நான் என்னால் முடியாது இன்றைக்கி டியூட்டி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வேறு ஆளை பார்ப்பார். இல்லைன்னா நீங்கள் தான். நான் தான் போவேன். சூப்பர். ஸோ எல்லாமே அந்த நம்பிக்கை தான். இந்த ஆக்சிடெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? நான் வந்துங்க ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பல்கரை ஓட்டிகிட்டு இருந்தேன் சவுதியில். ஓகே. 4 மணிக்கெல்லாம் எழுஞ்சி போனால் தான் நான் 2 மணிக்கு வரலாம், லோடுக்கு ஏற்றிட்டு வரலாம். ஓகே. 4 மணிக்கு நான் வண்டி ஆயில் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வரதுக்குள்ள 4 மணின்றது இயர்லி மார்னிங்கா இல்லை ஏர்லி மார்னிங் 4 o'clock வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் பாத்ரூம்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே ஃபேன் பெல்ட் கட் ஆகிடுச்சு. ஓகே. ஒரு சிம்டம்ஸ் எனக்கு காட்டு, ஆனால் அது எனக்கு சுதாரிக்கலை. எஸ். காட்டும் போது நான் அந்த ஒரு 4:30 மணிக்கு போய் மெக்கானிக்கு கூப்பிட்றேன். எல்லாம் மெக்கானிக்கெலாம் ஒரே சரௌண்டிங்கில் ரூம்ஸு பக்கத்துலேயே. நான் இப்போ வரமாட்டேன், 6 மணிக்கு தான் வருவேன் அப்படின்ட்டேன். ஓகே. சரின்னு 6 மணிக்கு வந்து ஃபேன் பெல்ட்டை மாற்றி விட்றாரு. மாற்றிட்டு நான் போகிறேன். ஒரு 30 கிலோமீட்டர் போயிருப்பேன். வண்டி அப்படியே வாப்ளிங் ஆகுது, அப்படியே தலை இப்படி ஆடுது. ட்ரெய்லர் இல்லையா, எம்டி வண்டிக்கும் தலை ஆடுது. உடனே அங்கே ஃபோன் பண்ணுறேன் அங்கேருந்து, நான் 30 கிலோமீட்டர் இருக்கேன், வண்டி இந்த மாதிரி வாப்ளிங் ஆகுது, எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறேன்.
சரி அவ்வளோ தூரத்தில் வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ வண்டியை திருப்பி மெதுவாக வேகமாக ஓட்டாத மெதுவாக கொண்டு வந்துடும் அப்படின்ட்டாங்க. வண்டியை கொண்டு வந்து ஜாக்கி போட்டு பார்க்குறாங்க, பேரிங்லாம் அப்படியே பொலன்னு கொட்டுது. இன்னும் கொஞ்சம் வேகமாகலாம் ஓட்டியிருந்தால் டயர் பட்டு தனியாக போயிருக்கும். ஆமாம், அது விபத்து தான் நடந்திருக்கும். அது ஒரு விபத்து, பெரிய விபத்து நடந்திருக்கும். ஆனால் நான் வந்து பேரிங்லாம் போயிடுச்சு, புது பேரிங் புது டயர்லாம் போட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. கரெக்டாக மணி ஒரு 10:15 மணிக்கு கிளம்புறேன், சனிக்கிழமை அன்னைக்கு. ஓகே. விட்டுருக்கேன். 55 கிலோ, அதாவது அங்கே நாங்கள் கிலோமீட்டர் கணக்கு தான் சொல்லுவோம். பெட்ரோல் பங்கு 55 போய் நிப்பாட்டுறேன். அங்கே எங்கள் டிரைவரோட தம்பி பெட்ரோல் கன்மேனாக இருக்கான். சேட்டா இரு போகலாம் அப்படிங்கிறான். நான் எப்பயுமே அங்கே வெயிட் பண்ண மாட்டேன். அன்றைக்கி லேட்டாச்சு, அப்படி அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்கு சாப்பிட்டு இப்போ போகலாமான்ட்டு நிப்பாட்டினேன். ஓகே, போகலாம் சேட்டான்ட்டு அப்படியே இழுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருந்தான். சரி அவன்கிட்ட இல்லைடா நான் வரேன்டா, நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு கிளம்புறேன். 105 போய் சாப்பிடுவேன். 105 பெட்ரோல் பங்கில் வந்து சாப்பாடு எல்லாம் உண்டு. ஓகே, அங்கே சாப்பிட்டு கிளம்புறேன். சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வழக்கமாக இருக்கிறதோட ஆமாம், கொஞ்சம் ஒரு மனநிலை சரியில்லை. ஆமாம், ஏதோ ஒன்று எனக்கு இது தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் என்னன்னு எனக்கு தெரியல. சரின்னு சாப்பிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி வாங்கினேன். வாங்கிட்டு வெண்டில் வச்சுட்டு கிளம்புறேன். கரெக்டாக அங்கேருந்து 36 கிலோமீட்டர் தான். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துலேயே அந்த ஹோட்டலுக்கு அங்கே ஆப்போசிட்டில் வர டிரைவருங்க, செட்டியாரன் தூங்கிக்கிட்டே போகிறாருன்னு 4 பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வர்றது செட்டியார் பிறண்டு கிடக்கிறாருன்னு நியூஸ் வந்துடுச்சு. ஓகே ஓகே. அடிபட்டு அடுத்த 3 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸு, அது பக்கம் நிற்கும் வண்டி. ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, உடனே வந்துடுச்சு. வெயில் நேரம், நல்ல ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி. ஓகே, 2001 காலையில் 2:30 மணி, மதியம் 2:30 ஆகிடுச்சு. இங்கே சாப்பிட்டு கிளம்பு 105 சாப்பிட்டு கிளம்ப 2:30 மணி. ஓகே, இங்கேருந்து லேட்டாகி இங்கே போகலான்னு சொல்லி 2:30 மணி விபத்து நடக்கும்போது எனக்கு அந்த நடந்தது தான் தெரியும். நான் வண்டியை விட்டு குதிக்கிறேன். வண்டி குதிச்சேன். ரோடு அந்த விபத்து எப்படின்னா, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்தாண்ட ஒரு 6 அடி, இந்தாண்ட ஒரு 6 அடி, நடுவில் ரிஃப்ளெக்டர்லாம் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த ரிஃப்ளெக்டர் இருந்துச்சுன்னா அது மேலே வண்டி போச்சுன்னா பட சவுண்டு எவ்வளோ பெரிய தூக்கமாக இருந்தாலும் முடிஞ்சு வந்துடும். அந்த ரிஃப்ளெக்டர் ரிமூவ் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. வண்டி பள்ளத்தில் விட்டு தலை ஏறுது, ட்ரெயிலர் மண்டை ஏறும்போது நான் குதிக்கிறேன். டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்போ பெல்ட் வந்து வண்டியில் கிடையாது, பெல்ட்டு கட்டாயம் பண்ணிட்டாங்க. அதுக்காக சின்ன காரில் அந்த பெல்ட் எடுத்து எனக்கு ஃபிட்டிங் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே ஓகே. அது ரொம்ப டைட்டாக சாப்பிட்டதும் டைட் ஆகிடுச்சு. ஓகே, சரி இன்னும் ரிமூவ் பண்ணி விட்டேன். பெல்ட் இருந்தால் கூட நான் வண்டியிலே இருந்திருக்கலாம். மேபி இந்த கை விரல் இந்த தலையோடு போயிருக்கும். ஸோ நீங்கள் கீழே குதிச்சது என்னாச்சுன்னா, அந்த எட்ஜில் விழுந்துட்டேன். ஓகே, மேலே போயிருந்தப்போ வண்டி கீழே இருந்துருக்கும். எட்ஜில் விழுந்ததும் அப்படியே உருண்டு பள்ளத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இப்படி போன மண்டை பேக் வீல் திரும்பி வந்து இந்த 2 முட்டிலையும் 2 வீல் ஏறி நிற்கிது. டபுள் வீல் இல்லையா பேக்கு, அந்த 2 வீல் ஏறி நிற்கிது. அப்புறம் எனக்கு ஆம்புலன்ஸ் வந்து அந்த விபத்து அது வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றுறாங்க. அப்படியே ஆம்புலன்ஸை ஏசி போட்டதும் அந்த வெயிலில் நான் கடந்து ஏசி போட்டு ஜில்லுன்னு ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு. மறுநாள் காலையில் மறுநாள் மதியம் 3 மணி இருக்கும். ஓகே, அப்போ தான் நினைவு திரும்பி பார்க்கும்போது கை பெரிய கால் இப்படி கட்டுக்கிட்டு இருந்துச்சு. கை வச்சு பார்க்குறேன், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் என்ன அறியாமலே நானே ஒரு மனசு அழுதுட்டேன். அப்படியே படுத்து யாருமே கிடையாது, ஐசியூ அது. ஓகே, யாருமே இல்லாத ஒரு தனிமையிலே அப்படியே கிடக்கிறேன். அரை மணி நேரம் தான் யோசனை எனக்கு. அதுக்கப்புறம் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. உடனே சனிக்கிழமை விபத்து, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆள் வராங்க என்னை பார்க்கறதுக்கு. டிரைவர்லாம் வராங்க கம்பெனிலேருந்து. அவங்க வந்து அழுகுறாங்க. என்னடா வச்சுட்டு இப்படி ஆகிடுச்சு அழுகுறாங்க. ஸோ இது பெரிய விஷயம் ஒன்று. ஏன்னா இதை வந்து நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. பட் ஆனால் கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்குது. அது ஒரு கால் இல்லை அப்படின்றப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது
ஏதோ நம்ம வீட்டில் இதுக்கப்புறம் வீட்டில் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. பட் ஆனால் சிவராமன் வந்து எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரு. அந்த அரை மணி நேரம் தான் அந்த லைஃப்பை பற்றி நினச்சாரு. அதுக்கப்புறம் கால் தானே போணுச்சு, உயிர் இருக்குல்ல, நம்மளால் இன்னும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை மணி நேரத்தில் அவர் எடுத்த அந்த முடிவு தான் இன்றைக்கி வந்து அவர் தைரியமாக ஒரு மேனேஜராக ஒரு ரெசிடென்ஸில் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மன தைரியம் வந்து அவருக்கு இன்றைக்கி இருக்குது. இந்த ரெசிடென்ஸில் வந்து அவர் மேனேஜர் மட்டும் கிடையாது, ஆக்டிங் டிரைவராகவும் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட டிரைவிங், இவர் கூட டிரைவிங் பண்ணவங்க இவர் தான் வந்தால் தான் நாங்கள் வெளியில் போவோம் அப்படின்ற அளவுக்கு இவர் சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இவரை பற்றி இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா இவர்கிட்ட நீங்கள் வந்து நேரில் பேசுனீங்கன்னா அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவோட ஒரு மோட்டிவேட்டடோட எப்பயுமே இருப்பார். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா 1000 தடவை நம்ம யோசிக்கலாம், ஆனால் செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பட் ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா எனக்கு இது நடந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காலத்துக்கும் அதை யோசித்து அவங்களுக்கும் அது ப்ரெஷர் ஏற்றிட்டு சுற்றி இருக்கவங்களுக்கும் ப்ரெஷர் ஏற்றுவாங்க. பட் ஆனால் இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு 1/2 hour அந்த நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அந்த ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு கால் தானடா போணுச்சு, உயிர் இருக்குல்ல, சமாளிச்சிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனல் தான் இன்றைக்கி இவரை வந்து பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டத்தில் ஒரு ரெசிடென்ஸில் மேனேஜராகவும் இன்ன வரைக்கும் ஒரு ஆக்டிங் டிரைவராகவும் யார் கையையும் எதிர்பார்க்காம இன்ன வரைக்கும் அவர் சொந்தமாக அவர் உட்காந்து அவர் வேலை பார்த்து அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் சொன்னது பெரிய விஷயம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இவருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சவுதிக்கு அவர் வேலைக்கு போகிறாரு. அவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு திரும்ப இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு குழந்தையே பிறந்திருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை. ஸோ இப்போ வந்து அவங்க பையன் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அவங்க பொண்ணு வந்து +1 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஸோ அவரே இப்போ சொன்னது தான், அவரை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் மனைவி வீட்டு சைட்லேருந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அது என்ன பிரச்சனை, அதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? நான் வந்துங்க திருமணம் முடிஞ்சு 3 மாதம் தான் இருந்தேன். ஓகே. திருப்பி வெளிநாட்டுக்கு போனேன். போனதும் 1.5 வருஷத்துல கால் போயிடுச்சு. ஓகே. திருப்பி நான் வந்தேன். வந்ததுமே அவங்க வீட்டு மாமனார் வீட்டு சைடில் போட்டு அழைச்சிட்டு போயிடுவோம், வேண்டாம் இதுக்கப்புறம்ன்ட்டு முடிவு பண்ணி கூப்பிடுறாங்க. நான் சரி உனக்கு விருப்பப்பட்டால் நீ போயிடலான்னு நானும் சொல்லிட்டேன். ஆனால் என் மனைவி வந்து எனக்கு இதுதான் வாழ்க்கை, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி என் கூட இருந்தாங்க. அடுத்து கரெக்டாக 10வது மாதம் என் பையன் பிறந்தான். நான் நவம்பரில் வந்தேன், ஆகஸ்ட்டில் குழந்தை. ஓகே ஓகே. இது வரைக்கும் என் மனைவி எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய உறுதுணை தான் நான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா. எப்போயுமே சொல்லுவாங்க படத்தில் டைலாக் இது கிடையாதுங்க, இது வாழ்க்கையில் உண்மையான ஒரு விஷயம் தான். ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட இது வந்து சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம நிறைய விஷயத்தில் நான் இன்ன வரைக்கும் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் லைவாக நேரில் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலுமே டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இல்லை அப்படின்னாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம சிச்சுவேஷன் இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அந்த இடத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்த இவரோட தான் வாழ்வேன், என் லைஃப் இவரோட தான், என்னால் முடியும், வாழ முடியும், இவரோட வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக இவரோட உங்கள் ஒய்ஃப் ஒருபடி மேலே போயிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம ஜெயிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே ஒற்றுமையும் விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு உணர்வும் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கணவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவராமன் வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. என்ன இவர் அப்படி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், லைஃப்பை ஜெயித்த ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சிவராமன் தான். லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, அதை பற்றி கவலையே பட வேணாம், உசுர் இருக்குல்ல, இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ தன்னம்பிக்கையோட கூடிய ஒரு நம்பிக்கையும் ஒரு உழைப்பும் உங்கள் எல்லார்கிட்டையும் இருந்துச்சுன்னா
சிவராமன் அண்ணா மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம உங்களாலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வீடியோவை சிவராமன் அண்ணா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் பல அரிய தகவல்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சென்னை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சிவராமன் அண்ணா லைஃப் பற்றியும் அவருடைய இந்த வளர்ச்சி பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். மேற்கொண்டு இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சென்னை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றிண்ணா. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா.